நான் இந்த பகுதியில் 40 வருஷமா இருக்கேன் சார். 40 வருஷமா இருக்கேன். இந்த ஸ்கூல் வந்துட்டு ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிட்டு கொக்குமேடுன்னு பேர் வச்சிருக்காங்க. கொக்குமேடுன்னு பேர் வச்சுட்டு 20 வருஷமா அந்த பக்கம் தான் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு போயிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு ஒரு நாளைக்கு 200 தடவை இந்த பக்கம் வண்டி போறது வரது இருக்கு. அதனால இங்க இருக்க குழந்தைங்க சுவாச பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க. ஆஸ்மா வருது, 2-3 குழந்தை இறந்து இருக்கு. இப்போ எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல, வாழ முடியல. இந்த இடத்துல இருந்துட்டு வெறும் டெய்லி தூசு தும்பு எல்லாமே இருக்கு. அதோட நாங்க வீடியோவும் எடுத்து வச்சிருக்கோம், கலெக்டர் கிட்ட மனுவும் கொடுத்திருக்கோம், வீடியோ ஆபீசரும் மனு கொடுத்திருக்கோம். யாருமே ஒரு சொல்யூஷன் எடுக்கல. அதனால இன்னைக்கு ஃபைனலா நாங்க ரோட்ல இறங்கி போராடுறோம். போராடிட்டு எனக்கு இந்த ரோடு சரியில்லை, இப்போதைக்கு ரோடு போட்டாலும் சரி போடலனாலும் சரி எங்களுக்கு இந்த பஸ் உள்ள வரக்கூடாது. இந்த இவ்வளவு பஸ் உள்ள வரக்கூடாது. எமர்ஜென்சிக்கு வண்டி வந்து போகுதுன்னா ரைட்டு, ஓகே. இந்த ரோடு அந்த பஸ்ஸால வந்து போய் தாங்கிறதுக்கு சக்தி கிடையாது இந்த ரோட்ல. ஒரு வீட்டில் வந்து பாருங்க எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு உள்ள வந்து பார்த்துட்டு நீங்க பாருங்க. நான் எங்க வீட்டை காமிக்கிறேன். நான் அவ்வளவு டஸ்ட் இருக்கு. டெய்லியா கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதை தான் குழந்தைங்க சுவாசிக்குது, பெரியவங்க சுவாசிக்கிறாங்க. அதனால பாதிக்கப்படுறாங்க. அதனால இந்த பக்கம் அவங்களுக்கு வழி அந்த பக்கம் இருக்கு. ஸ்கூலுக்கு உள்ள போறதுக்கு கொக்குமேடு ஸ்கூல் பேர் வச்சிருக்காங்க. வித்யாமந்திரி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கொக்குமேடு தான் வச்சிருக்காங்க, பொன்னகர்னு வைக்கல. அந்த பக்கம் போறதுக்கு வழி இருக்கு, அந்த பக்கம் போக சொல்லுங்க தயவு செஞ்சு. எங்களோட கோரிக்கை இந்த பக்கம் பஸ் வந்து வரக்கூடாது. நாளைக்கு ஒரு குழந்தை இறந்துட்டோ, ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்துட்ட பிறகு பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் போராடுறதை விட அதுக்கு முன்னேற்பாடாக நாங்கள் போராடுறோம். ரோடு போட்டாலும் சரி போடலனாலும் சரி இந்த பக்கம் வண்டி வரக்கூடாது. இவ்வளவு காலமா எப்படி அந்த பக்கம் போயிட்டு இருந்ததோ அந்த பக்கமே ஸ்கூல் பசங்களை இறக்கிட்டு அந்த பக்கமே எடுத்துட்டு போக சொல்லுங்க. இப்போ 20 வண்டி இந்த பக்கம் போயிருக்கு, 10 வண்டி அந்த பக்கமா திரும்பி போச்சு. அந்த 10 வண்டி எப்படி திரும்பி போச்சு? அப்ப எப்படி வழி கிடைச்சது உங்களுக்கு? காலகாலமா அங்கதான் போயிட்டு இருந்தது. இப்போதான் இந்த பக்கம் வராங்க, யாரும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு. பேர் எதுக்கு சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் என் பேர் மோகன், பொன்னகரில் 40 வருஷமா தான் இருக்கிறேன். நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெசிடென்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் வந்தது. ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ரெசிடென்ஸ் கட்டல. 1986 இடம் வாங்கிட்டு ஃபாதர் எழுதி ஸ்டேட் பேங்க் காலனியா இருந்தது. எல்லாம் 40 பேர் ஸ்டேட் பேங்க் காலனி இருக்கிறோம். அங்க இருந்து தான் எங்க ஸ்கூல் என் பசங்க இந்த ஸ்கூல்ல படிச்சாங்க. அப்பெல்லாம் அங்கதான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்பதான் இவங்க பஸ் நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பிசினஸ் ஸ்கூல் பெருசாகிட்டு வண்டி இந்த பக்கம் எடுத்துட்டு வராங்க. இந்த பக்கம் தயவு செஞ்சு வண்டி வரக்கூடாது.